Hi, welcome to my channel. இன்னைக்கு நம்ம மட்டன் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்டார்ட்டர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். மட்டனை இது போல சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இத நல்லா உப்பு மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி குக்கர்ல சேர்த்துறலாம். இதல மட்டன் மூழ்குற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இத 3 ல இருந்து 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சிரலாம். வேக வச்சிருந்த மட்டன்ல இருந்து எலும்பு இல்லாம சதை பகுதியை மட்டும் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துறலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். இதை ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, குடைமிளகாய் இது எல்லாத்தையும் கொஞ்சம் பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, குடைமிளகாய், மட்டன் இது எல்லாத்தையும் ஸ்கியூவரில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிற மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது போல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல நான் 3 ஸ்கியூவரில் அரேஞ்ச் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதை எப்படி குக் பண்ண போகிறோன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம மட்டன் இருக்க ஸ்கியூவரை ஒன்று அந்த இரும்பு தோசை தவாவில் நான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். உங்ககிட்ட இரும்பு தவா இல்லைன்னா நீங்கள் நான்ஸ்டிக் தோசை தவாவில் கூட செஞ்சுக்கலாம். கிரில் பேன் இருந்துச்சுன்னா அதுலேயும் செஞ்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்கறதுனால மட்டன் ரொம்ப ட்ரை ஆகாமல் நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் நல்லா குக் ஆனதும் திருப்பி போட்டு இன்னொரு சைடும் குக் பண்ணிக்கணும். இப்போ இதுலேயும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். இதை நீங்கள் இரும்பு கல்லில் செய்யும்போது கடையில் சாப்பிடக்கூடிய டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இதில் இருக்கும். இது போல் எல்லா சைடும் திருப்பி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம். அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட மைனஸ் இல்லைன்னா கெச்சப் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான இந்த ஸ்டார்டரை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Thanks for watching. Subscribe நம்ம please. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வெல்கம் பெல் ஐகானை